Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1002 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ட்ரேக் மாட்டிட்டான். அதனால அவனுக்கு வேற வழி இல்லாம இப்ப லூஃபிக்கு சப்போர்ட்டா வந்துட்டான். அவனுக்கே ஒன்னும் புரியல, ஷாக்ல இருப்பான். மத்த டீம் ஆளுகளுமே ஷாக் ஆவாங்க. மெயினா நம்ம சஞ்சய்கெல்லாம் செம்மையா கடுப்பாகும். ஏன்னா ஃபிளவர் கேபிட்டல்ல அவன் நமி ரோபினா புடிய வந்தான். அது மட்டும் இல்லாம அவனும் பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்களே. இவன் எதுக்கு மேல சடனா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மாறினா, ஏதோ சரியில்லையேன்னு எல்லாம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் யாரு என்னன்னு பயங்கரமான டிஸ்கஷன். அவன் எனிமி கூட்டத்துல ஒரு சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, டொபிரோப்போன்னு சொல்ற ஆபீசர்ஸ்ல ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி மாறினான் கன்ஃபியூஷன். ஆமா எனக்கு ஒண்ணு புரியல, வில்லன் டீம்ல 30,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு நேரம் நின்னு யோசிச்சுட்டு இருக்க அளவுக்கு டைம் இருக்குது? எவனாச்சும் வந்து வம்புத்துக்கிட்டே தானே இருப்பான். சண்டை போட்டுக்கிட்டே யோசிச்சாங்கன்னா பரவாயில்ல, யாரும் சண்டையே போட்ட மாதிரி தெரியல. என்ன போங்க. சரி, இப்ப நம்ம ஆளுகளுக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குது, அவங்க ஆளுகளுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும். மெயினா நம்ம அல்டிக்கும் பேஜ் ஒண்ணுக்கும் எதுக்குயா தேவையில்லாம நம்ம ஆளுகளை போட்டு அடிச்ச? அறிவு கட்டவனே அவனுங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க மொத்த வெட்டியும் காலி பண்ணிருப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ணு வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பாங்க. ட்ரேக் பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச பைரட்ஸ் எல்லாருமே மோசமான ஆளுங்க தான். ஆனா கோபி நம்ம லூஃபிய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பான். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா அவனுக்கு எனிமியா இருந்தா நம்மள எல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் ரொம்பவும் நல்லவன், மக்களை கவர்ற பவர் அவன்கிட்ட இருக்குது. நீங்க அவனை பத்தி கேள்விப்படுறதை விட அவன் கூட போய் பழகி பாருங்க, அப்பதான் அவனை பத்தி உங்களுக்கே முழுசா தெரியும். அதுக்கப்புறம் அவனை விட்டு நீங்க பிரியவே மாட்டீங்க. அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா எடுத்து சொல்லியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கையில தான் இப்ப அவன் கூட சேர்ந்து சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி கோபி எதுவும் சொல்லல. லூஃபி வந்து ரொம்ப மோசமானவன், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ட்ரேக் அவன் கூட சேர்ந்திருக்கவே மாட்டான். தனியா நின்று சண்டை போறேன்னு தானா செத்து இருப்பான். லூஃபி இருந்துட்டு எனக்கு உன்னை நல்லாவே தெரியும், உனக்கும் கைடோவை காலி பண்ணுமான்னு கேட்பான். அவன் ஆமா, உனக்கும் எனக்கும் ஒரே கோல் தான், ஆனா அது ஏன் என்னன்னு என்னால சொல்ல முடியாது. மத்தபடி நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜோரோ வந்து காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு சுத்தமா நம்பிக்கையில இவன் ஏமாத்திடுவான்னு. அட ஹாக்கின்ஸும் இதே மாதிரி தானே, அப்படியே பச்சோந்தி மாதிரி மாறிட்டான். இவனும் கைடோவோட சபார்டினேட் தான், எப்ப வேணாலும் முதுகுல குத்த வாய்ப்பு இருக்குது. அதனால இவனை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ணுவான். அவன் வண்டியா திட்டுவான். ஆட அறிவு கட்டவனே, என்னையவே அடிச்சு துரத்திட்டாங்க, இனி நான் எங்க அவனுக்கு கூட போய் சேர்ந்து சண்டை போடுறது, சொன்னா புரிஞ்சுக்கிறான்னு. இவனை நம்பலாமா வேண்டாமான்னு லூஃபிக்கு அங்க ஒரே கன்ஃபியூஷன். ஆனா மத்தவங்க யாரையுமே நம்புறதுல அவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜிம்பை எல்லாம் லூஃபி கிட்ட அவன் பக்கத்திலேயே போகாத, எப்போ எவன் முதுகல குத்துவானே சொல்ல முடியாது, இது நம்ம பைரட்டுகளோட சொல்லப்படாத ஒரு விதி, அப்படி இப்படின்னு மொத்தத்துல எவனுமே ட்ரேக்க சுத்தமா நம்பல. எல்லாம் கொஞ்சம் விட்டா ட்ரேக்க போட்டு தள்ளிடுவாங்க போல, அந்த அளவுக்கு கொடூர கொலவெறியில இருக்காங்க. அப்ப நம்ம லூஃபி எப்பவும் போல எவனை எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி, இப்ப என்னடா உனக்கு என் கூட ஆலி ஆகணுமா, ஓகே ஆயிக்கலாம் அப்படின்பா பாருங்க. அவ்வளவுதான், பிராங்கி ஜிம்பை ஜோரோன்னு பச்சையா திட்டுவாங்க. எவனை கேட்டாலும் ஓகே சொல்லிடுற, உடனே நம்பிடுற. உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல மூளைக்கு பதிலா முட்டைக்கோஸ் இருக்கா? அப்படி என்னதான் அவனை நோண்டுனாலும் அவன் அதை பத்தி கவலையே படல. நான் கைடோவை காலி பண்ண போறேன், உனக்கும் அதான் இன்ட்ரெஸ்ட்னா நீயும் தாராளமா பண்ணு, யாரும் உன்னைய தடுக்க போறது இல்லம்பா. கேப்டனே சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் எவனாச்சும் ஏதாச்சும் கேட்க முடியுமா? அதுவும் லூஃபி சொன்னதுக்கு அப்புறம் எவனாச்சும் அடுத்த வார்த்தை பேச முடியுமா? அவனை கிளி நீ கிளிப்பாங்க, தட்ஸ் a நேச்சர். ஆனா அவன் ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. சோ இப்ப அதுதான் இங்க நடக்கும். அந்த டைம்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றதுக்காக கத்திட்டே ஓடி வருவானுங்க. எவ்வளவு நேரம் லூஃபி சண்டை போலான்ட்டு ரெடி ஆவான், ஆனா அதுக்குள்ள பிராங்கியும் ஜிம்பையும் இடையில வந்துருவாங்க. என்னன்னா அவன் இப்ப மெயினான சண்டையை போட வேண்டி இருக்குது, இங்க வந்து முக்கிட்டு இருந்தானா, அதனால நாங்க பாத்துக்கிறோம் நீ போன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருவாங்க. இங்க ட்ரேக்கை இன்னுமே நம்ம ஜோரோ நம்பவே இல்ல. ஒரு டைம் துரோகினா அவன் எப்பவுமே எனக்கு துரோகி தான், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னிருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம லூஃபி பக்கத்துலயும் நான் உன்னை விட மாட்டேன்பா. கரெக்ட் தான், கடைசி நிமிஷத்துல ஏதாச்சும் எசக புசக ஆச்சுன்னா பஞ்சாயத்து தானே. பட் ட்ரேக் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இருந்தாலும் சேஃப்டி முக்கியம் தானே. ட்ரேக் நீங்க பண்றதும் கரெக்ட் தான், நான் தப்பு சொல்லலாமா. லூஃபி வேகமா இப்ப டாப் ஃப்ளோருக்கு தான் போயிட்டு இருக்கான். கூட ஹெல்ப்புக்கு நம்ம சஞ்சிய வருவான். என்னன்னா அங்க ஒக்கிக்கு இருக்காலாமா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுமாமா. இடையில யாராச்சும் ஆளுங்க வந்தாங்கன்னா அந்த சாம்ராய்ஸே அடிச்சு திரிய விட்டுறாங்க. அதனால லூஃபிக்கு தேவையில்லாம சண்டை போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு வைங்க. இதை பார்த்துட்டு இருந்த பேஜ் ஒனுக்கு தெரிஞ்சு போச்சு, சாம்ராய்க்கும் இந்த பைரட்ஸுகளுக்கும் பாஸ் யாருன்னா நம்ம லூஃபி தான். அவன் தலைமையில தானே இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா அவனை தூக்குனா போதும், எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துலான்னு சொல்லிட்டு வான்னு அவளை கூப்பிட்டா, நீ அவளை தூக்குறியோ இல்லையோ என்னைய தூக்கிட்டு போ, நான் எமட்டோ கூட சண்டை போட்டு செம டயர்ட் ஆயிட்டேன்னு கீழே ஒருவா பெறலுவா. அதுக்கப்புறம் அவன் கையில ஏறி உட்காந்துக்குவான். இப்ப இவங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாம்ராய்ஸ் எப்படியாச்சும் லூஃபி மத்தவங்க கிட்ட இருந்து இவங்களை தள்ளி வைக்கணும்னு அவங்களை அட்டாக் பண்ண ரவுண்டு கட்டுவாங்க. அவங்க என்ன சாதாரண ஆளுகளா, டைனோசர்ஸோட பவரை வச்சிருக்காங்க. அதனால அசால்ட்டா வழியில இருக்க எல்லாத்தையுமே பொல்லந்து கட்டுவாங்க. நம்ம ஆளுங்க தான் ஆல்ரெடி இவங்க கூட சண்டை போட்டிருக்காங்களே. ஆமா, இந்த பேஜ் ஒன்னு கூட நான் சண்டை போட்டிருக்கேன், கூட யாரு கியூட்டா வந்து நின்னுட்டு இருக்குது அப்படின்னு அல்டியோட விஸ்வரூபம் தெரியாம சஞ்சியை கேட்டுட்டு இருப்பான். அப்ப பேஜ்
பேஜ் ஒண்ணு பாத்தீங்கன்னா கைடோ பக்கத்துல உங்களை விடவே மாட்டேன், எப்படியாச்சும் உங்களை போட்டு தள்ளியே தீர்வேன்னு வெறிகுண்டு கத்திக்கிட்டே ஓடி வருவான். அப்பதான் நம்ம உசோப்போட என்ட்ரி. கரெக்டா அவனை எய்ம் வச்சு ஸ்கல் பிளாஸ்ட் கிராஸ் அடிச்சு விடுவான். அது ஏதோ ஸ்கல் மாதிரி புகை வந்து அவன் வாய்க்குள்ள புகையா இறங்கும். அவ்வளவுதான், கதறிக்கிட்டே கத்திக்கிட்டே அங்கேயே பேன்னு விழுந்துருவான். அல்டி பார்த்து கதறிட்டு இருப்பா, டே பெப்பே என்னடா பேன்னு விழுந்துட்டேன்னு. அப்போ சுத்தி புகையா இருக்குமா, அந்த புகைக்குள்ள யாரோ கர்ண கொடூரமா சிரிக்கிற சவுண்டு. யார் அப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா நமிதான் நின்னுட்டு இருப்பான். ஆனா அவன் சிரிக்கலாம் மாட்டான், அண்ட் அவ வாய் பேசவும் மாட்டான். ஆம்பளை வாய்ஸ்ல யாரோ டப்பிங் கொடுத்துட்டு இருப்பாங்க அவளுக்கு. நான் தான் நொமி, நான் எவ்வளவு பெரிய லிசார்டா இருந்தாலும் அசால்ட்டா காலி பண்ணிடுவேன், நீ என் கையால சாக போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுற மாதிரி டப்பிங் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம உசோப்பு. அட பேதியில போனவனை ஏன்டா என்னைய கோர்த்து விட்டுட்டு இருக்கேன்னு கேட்டா, அட ஃப்ரீயா விடு, சண்டை போடாமையே இந்த சண்டையை நான் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு, நீ ஜஸ்ட் டப்பிங்க்கு மட்டும் ரியாக்ட் பண்ணு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அல்டிக்கு செம கடுப்பாகும். அந்த டைம் பாத்தீங்கன்னா பேஜ் ஒண்ணுக்கு பெருசா ஒண்ணு ஆகல. அந்த டைமுக்கு அந்த புகை வந்து அட்டாக் பண்ணி கீழே வந்துட்டான். மத்தபடி ஃப்ரெஷ் பீஸா தான் இருக்கான். எந்திரிச்சு எவன்டா அந்த வேலையை பார்த்தான், ஒழுங்கா சொல்லுங்கடா. சுருட்ட முடி, கையில பழைய பாட்டிங்க வச்சிருக்க மாதிரி ஒரு சுருக்கு பையி, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான். எங்க இருக்கான்னு கேட்டவன அல்டி அதோ அங்க இருக்கான்னு. அங்க அவன் எந்திரிச்சு வந்துட்டான்னு கூட தெரியாம திரும்பி உட்கார்ந்து இன்னும் நமிக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருப்பான். மண்டையில ஒரே அடி. ஒய்யால அன்றாவியான வாய்ஸ்ல கடுப்பா கிளப்பிட்டு இருக்க, என்னதான் அதை நான் பேசாட்டியும் உங்களை காலி பண்றது என்னோட வேலை தான் சொல்லிட்டு அப்படியே சைட்ல திரும்பி பிச்சுக்கிட்டு ஓடுவா. என்ன சண்டை போடுவான்னு பார்த்தா தெரிச்சு ஓடுறான்னு சொல்லி அவியலுக்கே ஷாக்கு. உடனே உசோப்பு, ஏமா உன்னைய பத்தி அவ்வளவு பில்டப் பண்ணிருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம மரியாதை என்ன ஆகுறது, மானம் என்ன ஆகுறதுன்னு கேட்பான். அப்படின்னா என்னன்னு கேட்டு ஓடுவா. சோ இப்ப அவங்க ரெண்டு பேரும் லூஃபியை மறந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சய் இருந்துட்டு அப்படித்தான் மாஸ் காட்டுங்க, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு ஜாலியா கிளம்புவாங்க. அந்த டைம் தான் அப்போ மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுப்பான். இப்படி அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே லூஃபி காதை மூடிட்டு சஞ்சயும் காதை மூட சொல்லுவான். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த எடுபட்ட பையன் வந்துட்டு ஒரு பீட் இல்ல 2 பீட் அடிப்பான். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா மியூசிக்க சும்மா வாசிச்சு தள்ளுறான். இவங்களுக்கு தான் அந்த ட்ரிக் தெரியும், மத்தவங்க யாருக்கும் தெரியாதே. சோ படாத பாடுபடுவாங்க. ஈவன் அவனுங்க ஆளுகளே கதறுவானுங்க. அப்போ இருந்துட்டு, கண்ணுகளா நீங்க காதை பொத்துறதெல்லாம் ஓகே தான், ஆனா காதை பொத்திட்டு எப்படி சண்டை போட போறீங்க அப்படின்ட்டு இப்ப இவன் ஒரு பெரிய தலைவலியா வந்து நின்னுட்டு இருக்கான். இனி இவனை தாண்டி எப்படி கைடோ கிட்ட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.